ராமன் சார், ஒரு மெகா கூட்டணி அமைப்பு, ஒரு பிரம்மாண்ட கட்சி வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாவேக அதிமுக இணையுது, பாஜக வெளியேற்றாங்க அப்படின்னு பேசப்பட்டு வருது. அங்க அமித்ஷா என்ன சொல்றாரு, திமுகவுக்கு எதிரான கட்சிகளை நாங்க ஒன்றிணைக்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு கூட்டணி கணக்கு என்னவாக இருக்கிறது? 230 220 தொகுதிகளை நாங்க கைப்பற்றோம் எடப்பாடி பழனிசாமி எந்த அடிப்படையில் சொல்றாரு நினைக்கிறீங்க? முதலில் பாஜகவுடைய இலக்கு மட்டுமல்ல, என்டிஏவுடைய இலக்கு திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதும் ஒற்றை இலக்கு தான். காரணம், அந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பொய்யிலே பொருளக்கூடிய ஒரு அதிமுக கூட வீழ்த்துறதும் பாஜக இலக்கா இருக்குன்னு சொல்ற கூட்டம் சொல்றாங்களே. எதுங்க? அதிமுக வீழ்த்துவதும் பாஜக இலக்காக இருக்கு அப்படின்றாங்க சார். அதாவது நீங்க என்ன அதிமுக இருக்குங்களும் சொல்றாங்க. அதிமுக மீது சவாரி செய்து கொண்டு தமிழகத்திற்கு ஆளுன்ற முயற்சி பண்றாங்க, அதிமுக அழிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு. அதாவது இந்த எண்ணத்தை, இந்த கருத்துக்களை, இந்த எண்ணத்தையும் அதிமுக தொண்டர்கள் பல பேர் சொல்றாங்க. சார் சார் எடப்பாடி என்ன சொன்னாரு? நான் சொல்றேன் சார், இல்ல யார் சொல்றாங்க சொல்லுங்க. திமுக சரி, யாருடைய கற்பனை திரு அன்வர் ராஜா சொல்றாரு. திமுகவுடைய நிலைப்பாடு சார், அந்த விஷயங்கள் அன்வர் ராஜா சொல்றாரு. அதிமுக மீது சவாரி செய்து கொண்டு தமிழகத்தில் பாஜக காலொன்று முயற்சி பண்றாங்க, அது நடக்காது அப்படிங்கிறாரு. அதிமுக அழித்துன்னு சொல்ல, அதிமுக அழிக்க அவர் சொல்லல, அததான் சொல்ல, அவர் சொல்லல. அததான் சொல்ல சார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த திமுக அரசு, இந்த விடியா அரசு மக்களின் வாழ்வாதாரத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு குடும்பம் வாழ்வதற்கான இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும். ஆகவே இன்றைக்கு காமராஜரை இவ்வளவு கொச்சைப்படுத்தி, இவ்வளவு கேவலப்படுத்தி, இனிமேல் காங்கிரஸ் கட்சியை திமுக கூட்டணியில் பயணிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த தேர்தலில் திமுக கூட்டணி நிச்சயமாக உடையும். காரணம் என்றால் தாவேகா, காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் ரைட் லெப்ட்ல சேர்ந்து ஒரு கூட்டணியான ஒரு அமைப்பை ரகசியமாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் என்டிஏ கூட்டணியில் தாவேகா வந்தால் நிச்சயமாக 100% அதிமுக என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும், எந்த மாற்றமும் இல்லை. காரணம் என்ன? மாற்றம் இல்லை. ஆனா தாவேகா வரதுக்கு தயாரா இல்லை தானே தெரியுது. பாஜகவோட இருக்கக்கூடிய அதிமுக சேர மாட்டாங்க. பாஜக தாவேகா அதிமுக கூட்டணியில சென்று விடக்கூடாது. இல்ல இல்ல, பாஜக வெளியேற்றி விட்டால் நாங்க வரோம் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் திமுக மிகப்பெரிய ஒரு சதுரங்கம். எப்படி சேலம் மாவட்டத்து ரீஜனல்ல பாட்டாளி கட்சியை உடைத்து அதில் ஒரு குளிர் காய்கின்றார்களோ, எப்படி கொங்கு மண்டலத்தில் அதிமுக பிளவு ஏற்படுத்தி திமுக செந்தில் பாலாஜி மூலமாக அதற்கு ஒரு குளிர் காய ஏற்படுத்துகின்றார்களோ, எப்படி தென் மாவட்டத்தில் ஜாதி கலவரங்களையும் மத கலவரங்களையும் ஏற்படுத்தி அதை தங்களுக்கு சாதகமாக திமுக ஏற்படுத்துகின்ற சூட்சமத்தை கையாளுகின்றதோ, அதே போல நினைக்கிறாங்க. இந்த விமர்சனங்களை விடுங்க. இந்த மாதிரி விமர்சனங்கள், குற்றச்சாட்டு அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க சார். இது விமர்சனம் கிடையாது சார். சார், இதுதான் உண்மை. கணக்கின் அடிப்படையில் 200க்கு மேல வின் பண்ணுவார் அப்படின்னு அவர் சொல்றாரு சார். அதாவது எடப்பாடி அண்ணன் செல்லும் இடமெல்லாம் இதே கனி படத்துல சொல்லுவாங்கல்ல, செல்லும் இடமெல்லாம் சீர்பெருக்கி தேர்கல்லும் கனியாகும் கருணையால் எல்லாம் அந்த பிள்ளையன நாளும் போட்ட வந்த அந்த பாடல் போல இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற கூட்டம் வருது சார். அண்ணன் எடப்பாடி சொல்லும் எல்லாம் மக்கள் தானாக வருகின்றார்கள். ஆனால் இன்னைக்கு திமுக நிலைமை என்ன சார்? திமுக நிலைமை என்ன சார்? இப்போ பாருங்க, உங்களுடன் ஸ்டாலின் இது யாரு பண்றா? தமிழ்நாட்டில் அரசு அதிகாரிகளை தூண்டிவிட்டு தேர்தலுக்காக முன்கூட்டியே தேர்தல் பிரச்சாரம் செய்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய குற்றம் சொல்லுங்க. தமிழ்நாட்டினுடைய ஒரு சீனியர் IAS அதிகாரி 4 பேரை நியமித்து முதலமைச்சர் சிறப்பு சேர்ந்து செய்தி தொடர்பாங்க. என்னங்க அப்ப சிஎம் செக்ரட்டரி யாரு? சிஎம் செக்ரட்டரி 1 யாரு, 2 யாரு, 3 யாரு, 4 யாரு, 5 யாரு? யாரை ஏமாற்றுகிறார்கள்? அரசு பணத்தில் திமுக அரசு இயந்திரத்தை தப்பான முறையில் சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்கின்றார்கள். இதற்கு பதில் சொல்லுங்கள். நீங்க யாரும் மக்கள் கட்சிப்பணி ஆற்றல, அதெல்லாம் கிடையாது சார். அரசு சேவைகளுக்கு இல்ல சார். இது சார் ஒரு விஷயம் இந்த பாருங்க, நகர் 13 துறைகளில் 43 நீங்க பேசுங்க ஒரு சார். இந்த காப்பியை கொண்டு இதில் உள்ள சலுகைகளை ஒரு எந்த மக்கள் மனு கொடுத்தாலும் இந்த மனுக்கள் நடவடிக்கை அதிகாரிகள் ஃபுல்லா எல்லாமே பணம் நாடகம். இதெல்லாம் தேர்தலுக்கான நாடகம். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அரசு அதிகாரிகளை வைத்து நீங்க சொல்லுங்க. இதுக்கு அதுதான் அவங்க கேக்குறாங்க. இது இந்தியாவிலே அதிகாரிகளை கட்சிக்காக பயன்படுத்திக்கல,
அரசு அதிகாரிகளை கட்சிக்காக பயன்படுத்திக்கல, மக்களுடைய சேவைக்காக தான் அப்ப பயன்படுத்தி அரசு துறையில அரசு இயந்திரங்களை வேலை திட்டங்களை செய்யலையா? கொண்டு போறதுக்காக உங்கள் பயன்படுத்துறாங்க. ஆட்சியில் 4 ஆண்டு காலமாக வருவாய்த்துறை செயல்படவில்லையா? உள்ளாட்சி அமைப்பு செயல்படவில்லையா? பத்திரப்பதிவுத்துறை செயல்படவில்லையா? டிரான்ஸ்போர்ட் துறை செயல்படவில்லையா? அப்ப யாரை நீங்க ஏமாற்றுறீங்க? முழுக்க முழுக்க ஊழல், ஊழலுக்கென்ற ஒரு ஆட்சி, ஒரு குடும்பம் வாழ்வதற்கான ஆட்சி, 8 கோடி மக்களினுடைய வாழ்க்கையை இன்றைக்கு சீரழிக்க கொண்டுள்ள இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும். நாகாநந்தினிக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு பனைமரத்துக்கு அடியில ஒரு கோயில் ரொம்ப தூங்கிட்டே இருந்தான். திடீர்னு கனவு வேண்டுதான். அந்த பிரளயம் எல்லாம் அப்படியே உலகம் எல்லாம் அழியுது மாதிரி உன்னை தான் கண்ட கனவை காட்டில் உள்ள எல்லா வினைகளையும் நம்ப வச்சு ஓடி வருங்க உலகம் அழிய போதுன்னு முதல் ஏமாத்திச்சான். அதே போல நாகானந்தனுடைய பேச்சு ஏதோ திமுக மீண்டும் ஆட்சி வருமா, மக்கள் தேனாரில் மதப்பாங்களாம், பாலாறுல மதப்பாங்களாம், மக்கள் சொல்ல சொல்லிருக்கலாம், ஒரு குடும்பத்துக்கு ஆட்சிங்க. தமிழக உளவுத்துறை சொல்லுது, தமிழகத்தினுடைய உளவுத்துறை சர்வே எடுத்து பாருங்க, திமுகவுக்கு சைபர் நிலைப்பாடு இருக்கின்றது. அந்த சைபரை மாற்றத்தான் சீனியர் ஐஏஎஸ்களை தன்னுடைய செய்தி தொடர்பாளர் ஆக்கி கொண்டு தேர்தல் பிரச்சாரம் செய்ய கொண்ட நாடகம். இது நாடகத்தின் உச்சமா இல்லையா சொல்லுங்க? அப்ப நீங்க யாரை ஏமாத்துறீங்க சொல்லுங்க? அதே அண்ணா திமுக ஆட்சியை செஞ்சாங்க சொல்லுங்க. ஆகவே தாவாக்கவை தனியாக நிற்க வேண்டும். தனியாக நின்றால் நாம ஆட்சிக்கு வரலான்னு திமுக கற்பனை கோட்டை கட்டுகின்றது. இந்த கற்பனை கோட்டை நடக்காது. நிச்சயமாக இந்த முறை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆவார் என்பது எந்த மாற்றமும் இல்லை சார். இந்த ஆட்சியில் முதலமைச்சர் என்ன சொன்னாரு? கல்வியும் மருத்துவமும் எனது 2 கண்கள் சொன்னாரு. கல்வியும் மருத்துவம் எனது 2 கண்கள். இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர்களுக்கு என்ன நிலைமைன்னு உங்களுக்கே தெரியும். டெய்லி போராட்டம் கைது பண்றீங்க. கலைஞர் போட்ட அரசாணை எண் 354 அரசு மருத்துவர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும், சம்பளம் கூட வேண்டும். கொரோனாவில் இறந்த டாக்டர்களுக்கு இன்னும் வேலை கூட கொடுக்க அரசாணை எண் 354 குறைந்தபட்சம் கூட அவங்க கேட்கறது. அரசு ஊழியர்கள் சொல்லல துயரத்தில் அடைகிறார்கள். ஆகவே இந்த திமுக ஆட்சியை இந்த தேர்தலில் வீழ்த்துவது எந்த மாற்றம் இல்லை.